அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரமேஸ்வரி ரஞ்சித்துக்கு நலங்கு வைக்கிறதுக்காக ரஞ்சித் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ரஞ்சித் கொலை பண்ண ஹேமாவோட அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இவங்க யாருன்னு தெரியுதா, ஹேமாவோட அப்பா அம்மா. சூர்யா தான் ஹேமாவை கொலை பண்ணான்னு தெரியும், ஆனால் நமக்கு அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரஞ்சித் சொல்கிறாரு, சுந்தரவள்ளி வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும், நந்தினி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் பரமேஸ்வரி சுந்தரவள்ளி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் சுந்தரவள்ளி கேட்குறாங்க, ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நான் மாப்பிள்ளை வீட்டு சைடாக தான் வந்தேன், அவங்க தான் என்னை அமைச்சு இங்கே ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு நலங்கு வச்ச ஃபோட்டோ காட்டுறாங்க. இதனால் சுந்தரவள்ளியாலையும் அருணாச்சலத்தாலையும் எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தினி விஜயும் பேசிக்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ளே இந்த ஃபோனில் இருக்க ஆதாரத்தை எடுத்து ரஞ்சித்தை கல்யாண மண்டபத்துக்கு வர விடாமல் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்கிறாங்க. இதனால் சூர்யா கிட்ட ஏதாவது சொல்லி இங்கேருந்து நம்ம வெளியே போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் சூர்யா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு நந்தினியை வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் பரமேஸ்வரியோட அண்ணன் கேட்டுடுறாரு. அதை போய் அப்படியே பரமேஸ்வரி கிட்ட சொல்லிடுறாரு. பரமேஸ்வரியா ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா கிட்ட சொல்லிட்டு நந்தினியை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய், நந்தினி, விவேக்லாம் காரில் போயிட்டுருக்குறாங்க. அதே சமயத்தில் ரஞ்சித் சுரேகாவுக்கு நெக்லஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அதே சமயத்தில் நந்தினி விவேக் கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்காது, ரஞ்சித் ஜெயிலுக்கு தான் போவார், சுரேகா அம்மா அமெரிக்காவுக்குலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரஞ்சித் நந்தினியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த மொபைலை அவங்ககிட்டருந்து வாங்குவாரா, நந்தினி அந்த ஃபோனில் இருக்க ஆதாரத்தெல்லாம் எடுத்து ரஞ்சித்துக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.